வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவரான பேதுருவை நாம் அறிவோம். கடவுளை தமஸ்கு வீதியில் சந்தித்து ஏற்றுக்கொண்ட பவுலையும் நாம் அறிவோம். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்று நாம் பேசப்போனால் அது நிறைய செய்திகள் உண்டு. பவுலும் அவர் தங்கியிருந்த இடத்தில் அவரை விருந்தாளாகி ஏற்றுக்கொண்ட ஒரு தளபதியினுடைய தகப்பனாருக்கு ஜுரம் வந்தபோது அவர் சுகம் கொடுத்தார் என்கிற செய்தியை நாம் படித்திருக்கிறோம். அதே விதமான சுகங்களை பேதுருவும் கொடுத்திருக்கிறார். பவுலும் ஒரு சப்பானியை நடக்க வைத்திருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். பேதுருவும் அந்த ஆலயத்தின் வாசலில் இருந்தவர்களை பார்த்து சுகம் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பவுல் மேல் விழுந்த துணிகளை காடைகளை கொண்டு வந்து நோயாளிகளின் மேல் போட்டால் சுகம் கிடைக்கும் என்று மக்கள் நம்பினார்கள் என்பதையும் நாம் படித்திருக்கிறோம். பேதுருவினுடைய நிழலாவது இந்த வியாதிக்காரர்கள் மீது பட்டுவிடாதா என்று மக்கள் ஆசைப்பட்டதையும் நாம் படித்திருக்கிறோம். பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இளைஞன் விழுந்து மரித்து போனதை அவனுக்கு உயிர் கொடுத்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பக்கத்தில் பேதுருவும் தபித்தாளை உயிரோடு எழுப்பதையும் நாம் படித்திருக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் ஏன் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அறிந்ததிலே அல்லது இயேசு கிறிஸ்துவோடு அனுபவத்திலே பேதுருவை விட பவுல் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா? பேதுரு இயேசுவோடைய வாழ்ந்தவர். ஆனால் பவுல் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தவறாக புரிந்து கொண்டு பின்னால் மனம் மாறி அவருக்காக ஊழியம் செய்தவர். இப்போ இது ரெண்டு பேரில் பார்த்து என்ன இருந்தாலும் சார், பேதுரு இயேசுவோடைய வாழ்ந்தவர். இயேசுவோடைய வாழாத ஒருத்தர் இயேசுவை ஒரு சடுதியாக கடவுளை சந்தித்து கடவுளை ஏற்றுக்கொண்டவர். பேதுருவுக்கு நிகராக பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரசங்கங்களையும் செய்திருக்கிறார், நிருபங்களையும் எழுதியிருக்கிறார் என்று வருகிற பொழுது இப்போ இதில் யார் சீனியர் ஜூனியர்? இப்போ எல்லா இடத்துலையும் இந்த சீனியர் ஜூனியர் சண்டைலாம் வருது இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பேதுரு தான் சீனியர் இல்லை. ஆஸ் பர் தி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேதுரு தான் சீனியர், பவுல் ஜூனியர் தான். ஆனால் இந்த சீனியனுக்கு நிகரான பல்வேறு ஆச்சரியங்களை இந்த ஜூனியரை நிகழ்த்தி காட்டிருக்கிறார். எனவே இங்கே யார் சீனியர் யார் ஜூனியர் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை எப்படி உள்வாங்கி கொண்டார்கள், அப்படி எப்படி சரியாக பிரசங்கித்தார்கள், எப்படி அதை பயன்படுத்தினார்கள் என்பது தான் முக்கியம். எனவே நான் முன்னால் நீ பின்னால், நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள், நான் ஜூனியர் நீ சீனியருங்கல்ல, செயல்கள். இந்த பவுல் ஜூனியர் தான், ஆனால் சீனியருக்கு நிகரான செயல்களை அவரும் செய்தார். எனவே நம்ம ஜூனியர்னால் இருக்கிறோம்னா ஒரு சீனியர் மாதிரி நம்ம பக்குவப்பட வேண்டும். நம்ம சீனியர்னால் ஜூனியர்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வர வேண்டும். இது பைபிளில் நடக்கிற இந்த விஷயத்தை கொண்டு நான் இன்றைக்கி சாதாரண விஷயத்தோடு பொருத்தி பார்க்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க. யோசித்து பாருங்கள், பவுல் பேதுரு ரெண்டு பேரும் ஈக்குவலாக தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டே போயிருக்கிறார்கள். பேதுருவை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி பவுலையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இருவரிடத்திலும் இருந்த பக்தி வைராக்கியம் சமமாக இருந்தது. முன்னால் பின்னாலங்கிறது வேறு, சீனியர் ஜூனியருங்கிறது வேறு, நான் அதிகமாக இயேசுவோட பழகணும் நீ பார்க்காதவங்கிறது வேறு. ஆனால் இருவரும் விசுவாசத்தில் பக்தி வைராக்கியத்தில் கடவுளை அறிவிப்பதில் சரிசமமாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். சின்ன சீரகை விரித்திடு, எசரை போலவே எழும்பிடு, நல்ல நல்ல பாதையை தேர்ந்தெடு, நம்பிக்கை நோக்கிய நகர்ந்திடு, அந்த ஆகாராய் கண்ணீர் சிந்தாதே, முன்னேறி வா வா பெண்ணே. சின்ன சின்ன சீரகை விரித்திடு, எஸ்தரை போலே எழும்பிடு, நல்ல நல்ல பாதையை தேர்ந்தெடு, நம்பிக்கை நோக்கிய நகர்ந்திடு, அந்த ஆகாராய் கண்ணீர் சிந்தாதே, முன்னேறி வா வா பெண்ணே.
என்று சொன்னாரே, பெண்மைக்கு மரியாதை தந்தாரே, நானே உன் மணவாளன் என்றாரே. ராஜா சாரோன் ரோஜா, அதோ உன் தாய் என்று சொன்னாரே, பெண்மைக்கு மரியாதை தந்தாரே, நானே உன் மணவாளன் என்றாரே. ராஜா சாரோன் ரோஜா, பூவாசை போல வந்தாரே, போராட்ட நுகங்களை உடைத்தாரே, போர்வையால் உன்னை மறைப்பாரே. முன்னேறி வா வா பெண்ணே, சின்ன சின்ன சிறகை விரித்திடு, எசரை போல எழும்பிடு, நல்ல நல்ல பாதையை தேர்ந்தெடு, நம்பிக்கை நோக்கி நகர்ந்திடு. பாவத்தில் வீழ்ந்த ஒரு பெண்ணை பாசத்தால் மீட்ட ஆண் அன்னை, வருந்தி அழைத்தாரே உன்னை, பெண்ணே முன்னால் நீ வா. பாவத்தில் வீழ்ந்த ஒரு பெண்ணை பாசத்தால் மீட்ட ஆண் அன்னை, வருந்தி அழைத்தாரே உன்னை, பெண்ணே முன்னால் நீ வா. பெண்களை சீடராய் மதித்தாரே, கல்லறை பாறை உடைத்தாரே, உயர்த்து காட்சி அளித்தாரே. முன்னேறி வா வா பெண்ணே, சின்ன சின்ன சிறகை விரித்திடு, எஸ்தரை போலவே எழும்பிடு, நல்ல நல்ல பாதையை தேர்ந்தெடு, நம்பிக்கை நோக்கியே நகர்ந்திடு. அந்த ஆகாராய் கண்ணீர் சிந்தாதே, முன்னேறி வா வா பெண்ணே.
இயேசு பரனை சரணடைந்தேன். 1000 வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். ஊனுடல் உருகிடவே பேரருளும் பெருகிடவே, ஊனுடல் உருகிடவே பேரருளும் பெருகிடவே, இம்மையிலென் பாவம் தீரும் மறுமையிலிடமொன்று தாரும். திரியெனவே நான் இருந்தேன், ஒளியெனவே வந்துவிட்டீர். மரித்தாலும் நான் இங்கு பிழைத்திருப்பேன், மறுமையிலும் ஓடு வாழ்ந்திருப்பேன். மரணத்தை ஜெயித்த எனதரசே, மாவிருள் போக்கும் உம் குரசே, உலகத்தின் பாவம் ஒருவரை சுமந்த சர்வ வல்ல இயேசு பரனை தொழுதிடுவேன். 1000 வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். கம பம கம பனி நீ 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 கம பம கம ப சா 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 நி ச க நி சா நி ச க நி சா நி ச ப ம ம க க ச ச நி நி ப ப ம ம க ம ம ப க ம ம ம ப க ம க ம ப ச நி ப நி ப ம க ச நி சா சா ச நி ச க க க ச க ம ம ம க ம ப ப ப ம ப நி ச க நி சா க ச நி ப ம க ச க ம ப. 1000 வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். சத்திரம் உன்னடைய முத்திரு நீர் வந்தீர், அடிமையை மீட்டிடவே ஆண்டவர் இயேசுவின் அன்பினை கண்டேனே. 1000 வேதங்கள் என்னை ஆண்டன சாபங்கள் அருட்பரன் என்னை அரவணைத்தார். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.